ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு முதல்ல ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சே, சாமி கும்பிட்ணும். அது வேற கிருத்திகை வேற. நேற்றே எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டு தான் படுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருந்தும் லென்த்தாக வேலை இழுத்துக்கிட்டே தாங்க இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ வேலையாக நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு தாங்க ஒரு பூஜைன்னு ஆரம்பிச்சிட்டோம்னாலே ஜாஸ்தி தாங்க வேலைகள். ஏன் நான் இவ்வளோ சுறுசுறுப்பாகவும் இவ்வளோ வேகமாகவும் முடித்தேன் அப்படின்னா, இன்னைக்கு அப்பாவை பார்க்க போயே ஆகணும். ஸோ அப்பாவுக்கு வந்து இன்னைக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அப்பாவை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏன்னா நம்ம வீட்டு வேலையை அப்படியே வச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் இருக்க முடியாது, இங்கேயும் இருக்க முடியாது. மைண்டு ஃபுல்லாக 2 சைடுமே இருக்கும். அதனால தான் சரி கடகடன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு முதல்ல கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு இன்றைக்கி 4 மணிக்கெலாம் எழுந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா பசங்களும் இருக்காங்களே, ஸோ பசங்களையும் பார்த்துக்கணும். ஸோ வீட்டு வேலையும் முடிச்சுட்டு கிளம்பணுன்றதுக்காக சுறுசுறுப்பாக கிளம்புனேங்க. வேலையை முடிச்ச அடுத்த செகண்டு பசங்க வேற ஒரே பசி 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 பசின்னாங்க. ஏண்டா வேலை பார்த்தது நான், நீங்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் இப்போ உனக்கு பசிக்குதுன்றியேடா அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் விளக்கேற்றினதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க பிரகாசம் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையாகவே சொல்கிறேங்க, அப்படியே பாசிட்டிவ் வைப்ஸ் பயங்கரமாக இருந்துச்சுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. காலையிலேருந்து விளக்கேற்றுறதே ஒரு உண்மையாகவே மைண்டே அப்படியே ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிச்சது காரணமே அப்பாவை போய் பார்க்கணுன்றது தான். அடுத்த செகண்டு நான் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அம்மா கிட்ட இருந்து டக்குன்னு ஒரு ஃபோன் வந்ததுங்க. என்னடா வாய் ஃபுல்லா பல்லா இருக்கேன்னு பார்க்காதீங்க. என்னன்னா ரொம்ப 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 சூப்பரான விஷயம். என்ன விஷயம்ன்றத கண்டிப்பா இந்த விஷயத்துக்காகவும் இந்த நாளுக்காக நான் ரொம்ப 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 நாள் ஏங்கிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா, எங்க அப்பா வீட்டுக்கு வராங்க. உண்மையாவே சொல்றேன், அதாவது ரொம்ப 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 சந்தோஷத்துல இருக்கேன். நான் என்ன சந்தோஷத்துல இருப்பேன்றதை கண்டிப்பா உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 4 மாசம் ஹாஸ்பிட்டல் வனவாசத்துல இருந்து எங்க அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு வராங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் அந்த விஷயத்த கண்டிப்பா உங்ககிட்ட நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சாமி கும்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல விஷயம், அதாவது ஃபோன் வந்துச்சு அம்மா கிட்டேருந்து ஃபோன் வந்தோடனே, அம்மா இந்த மாதிரி அப்பாவை இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்களாம், வரியாம்மா அப்படி. என்னம்மா கேள்வி, வரியான்ட்டு அப்படின்ற மாதிரி சொன்னேன். அம்மா வந்து சரிம்மா ஒரு 3-3:30 அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க, நீ வந்து அப்பாவை வந்து நம்ம கூட்டிகிட்டு போகலாமா, எப்படி கூப்பிட்டு போகிற தெரியலையே, பயமாக இருக்குது அப்படி. ஏம்மா அப்பா வரதே ஒரு அதிசயம். அதாவது கடவுள் தான் இதுக்கு. உண்மையாக சொல்கிறேன், கடவுளுக்கு நான் ரொம்ப 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 கடன் பட்டிருக்கோம். நானும், என் அம்மா, என் தம்பி, என் ஃபேமிலியாக இருக்கட்டும். அது மட்டும் இல்லை, எப்படி சொல்கிறது தெரியல, வாய் ரொம்பவே குளருது. நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். என்னை புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் உங்களால். அப்பா அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் தான் மகளுக்கு. ஸோ அப்பா நம்ம வீட்டுக்கு வரப்போகிறாங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோலாம் உங்களுக்கு நான் கண்டிப்பாக எடுத்து ஷேர் பண்ணுறேன். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. சிரிச்சு வாய் வலிக்குது. ஏன்னா அப்படி ஒரு வேண்டுதல். 4 மாதம் வனவாசம் முடித்து அப்பா வீட்டுக்கு வராங்க. ஹாப்பி தான். கண்டிப்பாக அந்த விஷயத்த உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். வாய் ரொம்பவே குளருது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கனால தான் இந்த மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு. புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் ஏன் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நான் டக்குன்னு அடுத்த வீடியோ கடகடன்னு ஷூட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. எல்லாருக்கும் அன்பை கொடுங்க, அன்பையும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். பாய். அப்புறம் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.